மும்பையில் பள்ளி குழந்தைகள் 17 பேரை பணைய கைதிகளாக பிடித்து மிரட்டிய ரோஹித் ஆர்யா என்பவர் சுட்டுக்கொலை. குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் ரோஹித் சுட முயன்றதால் போலீசார் என்கவுண்டர். ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 90,000 கடந்தது. காலையில் சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1,600 ரூபாய் அதிகரிப்பு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளால் தான் 2021 அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இதுவரை தாவேகாவுடன் அதிமுகவும் பேசவில்லை, அவர்களும் பேசவில்லை. கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக அமித்ஷா கூறிய நிலையில் பிள்ளையாசுரி போடப்பட்டிருப்பதாக கூறியதில் என்ன தவறு என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டால பத்தி அங்க கொடியாட்டி தொண்டர் அங்க தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கன்னு சொன்ன. இதுல என்ன தவறு இருக்குது? அந்தியூரில் அதிமுக துறப்பதற்காக செங்கோட்டையன் குளிபறித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்குவதில் தனக்கு தயக்கமில்லை என்றும் பேட்டி. திமுகவை வீழ்த்தவே அனைவரும் ஒன்றிணைய குரல் கொடுத்தேன். அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கினால் மகிழ்ச்சி என்றும் செங்கோட்டையன் பேட்டி. பசும்பொன் செல்லும் வழியில் சந்தித்துக் கொண்ட ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் கூட்டாக மரியாதை செலுத்தினர். அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகளை ஒன்றிணைக்க முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் சபதம். கொங்கு நாட்டின் தங்கம் என்று செங்கோட்டையனை அழைத்த ஓ பன்னீர்செல்வம். சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு ஐயா அவருடைய சன்னதியில் சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும். துரோகத்தை வீழ்த்துவதற்காக மூவரும் இணைந்து தேர்தல் பணியாற்ற உள்ளோம். அதிமுக இல்லை, எடப்பாடி திமுகவை தான் எதிர்ப்பதாக டிடிவி தினகரன் பேட்டி. துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். பசும்பொன்னில் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஒன்றாக சந்திப்பு. சசிகலாவை டிடிவி தினகரன் சந்திக்கவில்லை. முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் விழா. நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை. பிறந்த நாளை ஒட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. 3 கோடி ரூபாயில் புதிய திருமண மண்டபம் கட்டப்படும் என்றும் அறிவிப்பு. பசும்பொன்னில் சந்தித்து பேசிக் கொண்ட வைகோ, சீமான். சீமானின் தோளில் கையில் போட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட வைகோ. பனையூர் அலுவலகத்தில் முத்துராமலிங்க தேவர் படத்திற்கு மரியாதை செலுத்திய விஜய்.
ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்று புகழார். கர்ப்பிணியான தனக்கு பராமரிப்பு தொகையாக 6,50,000 ரூபாய் தேவை என்று ஜாக்கிர் சில்டா வழக்கு. திருமணம் செய்து ஏமாற்றிய மாதம்பட்டி ரங்கராஜ் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குட்டியுடன் இருந்த பூனைகளை பிடிக்க வந்த சிறுத்தை. நூலிலையில் உயிர் தப்பிய குட்டியும் பூனைகளும். திருச்செங்கோட்டில் பெட்ரோல் பங்க் அருகே தீப்பற்றி எரிந்த லாரி. பெயர் வெடித்ததால் பரவிய தீயில் லாரி முழுவதும் எரிந்து சேதம். பீகாரில் லாலு பிரசாத்தின் முன்னாள் ஆதரவாளர் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. தேர்தல் பரப்புரையில் சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த போது ஏற்பட்ட மோதலில் கொல்லப்பட்டார். டீ விற்றவர் பிரதமரானதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. பீகார் பரப்புரையில் ராகுல் காந்தி மீது பிரதமர் நரேந்திர மோடி சாடல். இந்திரா காந்தி மோடியை விட தைரியமானவர். பீகார் தேர்தல் பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ஜியோ பயனாளர்களுக்கு AI சேவைகளை வழங்க கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். 35,000 ரூபாய் மதிப்புள்ள கூகுள் ஜெமினி ப்ரோ AI சேவை 18 மாதங்களுக்கு இலவசம் என்று ரிலையன்ஸ் ஜியோ அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை காலையில் குறைந்திருந்த நிலையில் மாலை மீண்டும் அதிகரித்தது. ஏற்ற இறக்கத்துடன் விலை காணப்பட்ட நிலையில் காலை சவரன் 1,800 ரூபாய் குறைந்து 88,800 ரூபாய்க்கு விற்பனையானது. மாலையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராம் தங்கம் காலையில் குறைந்து மாலையில் 200 ரூபாய் அதிகரித்து 11,300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 165 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீதி, சமத்துவம் ஆகியவற்றுக்கும் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்கும் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அடுத்த தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான தமது பயணத்தில் முத்துராமலிங்க தேவரின் கொள்கைகள் வழிகாட்டும் வெளிச்சமாக இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். மதுரை விமான நிலையத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்திற்கு CP ராதாகிருஷ்ணன் வந்தார். நினைவிடத்திற்கு காரில் சென்ற அவர் அங்கு முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும். ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும். ஜாதியை மாற்றிக்கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை. ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மண்ணினுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும்.